தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலிலேருந்து ஒரு வீடியோ பயங்கரமாக வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள் ப்ரோ, என்ன ப்ரோ இதெல்லாம் நம்ம தாவை காட்சியில் இந்த மாதிரி நடக்குது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார், தாவைக்கால பொறுப்புலையும் இருக்கார். இவர் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, வீடியோ நல்லா வலுவான ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. நானும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டே நான் பார்த்துருக்கேன். ரெண்டையும் பார்த்துட்டு ஒரு முக்கியமான முடிவுக்கு இந்த வீடியோவில் நம்ம வரலாம். சூப்பர் ப்ரோ, தாவைக்கா கரெக்டுன்னு நான் சொல்ல போகிறதில்ல. இப்படி யோசிக்கணும், இந்த ஆங்கிளில் பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி நிறையா வரும்போது நம்ம இந்த மாதிரி தான் முடிவெடுக்கணுங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கக்கூடிய நம்மளோட உதவி இன்றைய தினம் காமராஜர் அவர்களோட பிறந்த நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தேவைப்படுது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2வது. 3வது பிரதானமான கடைசியான விஷயம் என்னென்னா, செந்தில் பாலாஜி எங்கே தான் ஏதோ முன்ஜாமீன் கையெழுத்து போடுவார், அதை பண்ணுவார் இதை பண்ணுவாருன்னு எங்கேயுமே காணமே. 8ஆம் தேதி ஜாமீன் கொடுத்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஆளை காணமே. என்னதான் கதை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3 மிக முக்கியமான செய்திகள் ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் முன்னாடி சொன்னபடி இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. உள்ளே வராங்க, வந்து பணம் கொடுக்குறாங்க, பணத்தை வாங்கி உள்ளே வைக்கிறாப்புல. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு ஏதோ பில்லா, நான் பேசுகிறேன்பா அப்படிங்கிறாரு. இவர் ஒருத்தர் கால் பண்ணுறாரு, அந்த நம்பர் வெயிட்டிங்கில் வருது. அதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ நம்ம ரேண்டமாக பார்க்கும்போது ஏதோ பணம் வாங்கிட்டு ஏதோ பில்லை பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ரொம்ப தெளிவாகவே அந்த வீடியோவில் தெரியுது. நல்ல குவாலிட்டி, நல்ல ஆடியோ, எல்லாமே தெளிவாக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஓகேவா? இதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன இது இப்படி ஒரு வீடியோ வருது, என்ன விஷயம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம தரப்புலேருந்து, அதாவது ஒரு விஷயம் வந்தோடனே உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். நம்ம தரப்பில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கணும். ஏன்னா செங்கல்பட்டு கிழக்கோட மாவட்ட இணை செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் இருக்கார். 2024 இவர் நம்ம கட்சியில் இருக்காருங்க. இன்றைக்கி வந்து சேரலங்க. தாவைக்கால ஒரு ஊராட்சி மன்ற தலைவருங்கிறது இன்றைக்கி வந்து சேரல, 2024 வந்து சேர்ந்திருக்காரு. இவர் 2024 சமயத்தில் வரும்போது இவர் திமுகலேருந்து தாவைக்கா பக்கம் வந்திருக்காரு. திமுகலேருந்து தாவைக்கா பக்கம் வரும்போது ஊராட்சி மன்ற தலைவராக இவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவரோட பதவியை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்கு அத்தனையுமே ஓவர் கம் பண்ணி அந்த பதவி மறுபடியும் வெளியே போய் இப்போ மறுபடியும் அந்த பதவிக்கு வந்திருக்கார். இதுதான் அங்கே நடந்திருக்கு. அவருடைய செய்தி சந்திப்பில் இந்த விஷயத்தை அவர் தெளிவாக சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி இந்த பணத்தை அவர் கொடுத்தங்க, நவீன் அப்படிங்கிற ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வார். நான் வந்து ஜேஜிபி வச்சுருக்கேன், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், இது எல்லாமே நான் பண்ணுறதுனால எனக்கு பணத்தை வேணா அவர் என்கிட்ட வாங்குவார், நான் திருப்பி அவர் கொடுப்பேன், அவர் எனக்கு வாங்குவார். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்க. ₹1 என் ஜிபேல போட்டு விட்டார், ₹30,000 வந்து கையில் கொடுத்தாருங்க ஆஃபீஸில் வந்து அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாப்புல. இது வந்து ஊழலோ லஞ்சமோ அந்த மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி நான் பணம் கொடுத்துருந்தேன், ஒரு மாதம் முன்னாடி ஒரு டெத்துக்கு வாங்கிட்டாரு, இப்போ அந்த பணத்தை எனக்கு ரீப்ளே பண்ணுறாரு, இவ்வளோதான் இங்கே நடந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாப்புல. ரைட்டு, ஓகே. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இதை நம்ம நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த கேள்விகளை அவர் வரிசையாக எடுக்கிறாரு. ஏங்க பணம் வாங்குறாருந்தா நான் ஜிபேல வாங்க முடியுமா சொல்லுங்கள்? பினாமிட்ட கூப்பிட்டு யார்ட்டையா வாங்கணும்? என் ஆஃபீஸ்லேயே அந்த பணத்தை வாங்க முடியுமா? ₹30,000 காசை என் ஆஃபீஸுக்கு வர சொன்னவனே நான் தாங்க. என் ஆஃபீஸுக்கு வாயா, இங்கே தான் இருக்கேன், பணம் கொடுக்குறேன்னு சொன்னாருங்க. ஆஃபீஸுக்கு வாப்பான்னு சொன்னேன், இங்கே தான் இருக்கேன் வாப்பான்னு சொல்கிறாரு. இது வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம் கிடையாது, அது என்னுடைய ஆஃபீஸு, என்னுடைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. நான் முதல்ல நேரடியாக பணம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணுறதா இருந்தால் பினாமி வச்சு வாங்கணும். அந்த பணத்தை என் அக்கௌண்ட்லேயே முதல்ல நான் எப்படி வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி கேட்குறாப்புல. இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் பார்க்கும்போது இப்போ இவர் நல்லவரும் சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறேன். இப்போ இந்த விஷயத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் பேசுகிறவர் அந்த வீடியோவை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. நம்ம தாவைக்கா தரப்புலேருந்து அந்த வீடியோ பொய்யும்பாங்க, மற்றவங்க வந்து உண்மைம்பாங்க, சில தாவைக்கா தொண்டர்கள் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்பாங்க. இந்த மாதிரி அந்த வீடியோவை எடுத்தவர் எதுவுமே பேசலை. அந்த வீடியோ எடுத்தார்ல, இப்படியே எடுத்து கேமரா போகுது, எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்படியே திரும்பி இங்கே பாருங்கள், நான் நவீனுங்க, இந்த ஒப்பந்தம் நான் எடுத்தேங்க, இந்த ஒப்பந்தத்துக்காக என்கிட்ட வந்து ₹1,30,000 வந்து லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேமராவில் பதிவு செஞ்சுருக்கலாமா? முடியாதா? ஏன் அவர் இதை பண்ணலை? இப்போ நியாயமாக இப்போ கமிஷன் கொடுத்து ஒரு டெண்டர் எடுக்கிறாருன்னா அந்த டெண்டரை எடுத்தவர் இந்த கமிஷன் கொடுத்தா தான் அந்த டெண்டர் இருக்க முடியும். 2 பேருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான் நீனும் சம்பாதிப்பேன் நானும் சம்பாதிப்பேன் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் இவரை நம்ம வெளியே போட்டு விடணும்னா, இந்த செய்தி இன்னும் கொஞ்சம் தெளிவாக போய் சேரணும்னா, இதாங்க டெண்டர், ₹9 லட்சம் ஏதோ டெண்டர் எடுத்திருக்காருங்க, சாலை சம்மந்தப்பட்ட டெண்டரு, அதில் ₹1,30,000 கமிஷன் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் செய்தி போடுறாங்க. ஆனால் இந்த ஊராட்சி மன்ற தலைவர், தாவேக்காவோட ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நான் பதவியில் இருந்ததா சொன்னேன்னா அது
அதுக்கப்புறம் திமுகலேருந்து தாவேக்காவுக்கு போனதா சொன்னேன்னா அப்போ என் பதவியே நடுவில் இல்லைங்க, எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போம்போது என்ன ஆயிடுச்சு, அவர் இந்த டெண்டர் எடுத்து வேலை செஞ்சிருக்காரு. இப்போ நான் மறுபடியும் பதவிக்கு வந்திருக்கேன், நீதிமன்றத்தில் அந்த வழக்கை போட்டு அந்த வழக்கில் நான் ஜெயிச்சு நான் மறுபடியும் பதவிக்கு வந்திருக்கேன். பதவிக்கு வரும்போது என்னால் வந்து அந்த காசோலையில் சைன் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய நண்பர் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால நவீன் நம்ம பையன் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிற பையன் ஏதோ அதாவது இவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த பதவியில் இவர் இல்லாதப்போய் ஒரு டெண்டர் எடுத்து செஞ்சுருக்காங்க. அந்த பணம் பெண்டிங்கில் இருக்குது, அதற்கான பில்லை தான் நான் பண்ண சொன்னேன், செய்ய சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாப்புல. அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் புரியுது, இவர் வந்து ஒரு நியாயமான கேள்வி கேட்குறாரு, அக்கௌண்ட்டில் எதுக்கு பணம், இது ஒரு நியாயமான கேள்வி. ஏன் ஆஃபீஸ்லேயே நான் வச்சு வாங்குவேனா? ரெண்டாவது. மூணாவது, அந்த வீடியோவில் இருந்தது தன்னுடைய மனைவி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நாலாவது, குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாப்புல. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இன்னமும் எனக்கு நம்பகத்தன்மை வரல அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன் சொல்கிறேன்னா, இவர் இப்போ பதில் சொல்லிட்டாரா? யார்? நம்ம தாவைக்கால அந்த வீரா என்கின்ற அந்த வீராசாமி சொல்லிட்டாரா, இதாங்க விஷயம், இதான் நடந்ததுன்னு சொல்லிட்டாரா? இப்போ அந்த நவீன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ண போகிறார், என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நான் கவனிப்பேன். நவீன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் இல்லைங்க, அவர் கமிஷன் வாங்கினாருங்க, அவர் தப்பு பண்ணாருங்கன்னு சொல்லி அவர் இந்த பக்கம் ஒரு செய்தியாளர் சந்திப்பையோ இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை, ஏன்னா வீடியோ வெளியிட்டது நவீன் தான், லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு புகாரையோ அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்ந்தார்னா இந்த விஷயத்தில் வீராசாமி பக்கம் இல்லாமல் நம்ம நவீன் பக்கம் இருக்கணும். நவீன் அப்படியே அமைதியாக விட்டார்னா அது குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது, மீடியாவில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இங்கே இப்படி தான், இவ்வளோதான் விஷயம். இதுவும் சொல்லலை, நவீனோட அடுத்த கட்டம் வைத்து நம்ம அடுத்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது, இதை ஏன் தெரியுமா இன்னைக்கு பண்ணாங்க, அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மாரத்தானில் ஓடினாங்க, போதைப் பொருள் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட மாரத்தானில் ஓடினாங்க. ஏன்னா சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தில் தான் அந்த மாரத்தான் நடத்தினாங்க. ஏன் அதில் ஓடினார், நம்மளும் பங்கேற்கணும், இந்த போதையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடினார். அன்னைக்கு தான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. யார்? நம்மளுடைய எதிராளிகள். என்ன ரிலீஸ் பண்ணாங்க? இங்கே பாருங்கள், சரத் இந்த மாதிரி வந்து அமைச்சர் சரத் அவர்கள் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளை 2 வருஷம் முன்னாடி பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. ஏன் அன்னைக்கு கிளப்பி விட்டாங்க? ஏன்னா அன்னைக்கு காலில் ஓடி இருக்காரு, ஓடும்போது பொதுமக்கள்கிட்ட அது ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கிடக்கூடாது, பாராட்ட பெற்றக்கூடாது. அப்படிங்கிறப்போ ஈவினிங்காக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி அது ஒரு 10 நாள் ஒன்றுச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்னாச்சு? ஏன் அமைச்சர் சரத் அவர்கள் விஷயத்தில் எதுவுமே நடக்கலையே? அப்படின்னாங்க இப்படின்னாங்க, அவ்வளோதான், நரேட்டிவ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. அது உண்மையாக இருக்கும் பட்சம் போராட வேண்டியதானே, செய்ய வேண்டியதானே, பண்ண வேண்டியதானே, எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, அதை பேசு பொருளாக கூட வச்சுக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவர் ஓடினாருங்க, அது மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கக்கூடாது, அதனால வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டோம். இன்னைக்கு ஏன் தெரியுமா இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிட்டு நம்ம காமராஜர் அவர்களுக்கு வந்து இப்போ மலர் தூவி மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்தீங்க, அதை மட்டும் இன்னைக்கு பண்ணலங்க. ஏன்னா காமராஜர் அவர்கள் தாவேக்காவோட கொள்கை தலைவராகவும் இருக்காங்க, சரிங்களா? காமராஜர் அவர்கள்ட்ட மதிய உணவு திட்டம் இருக்கு, ஊழலற்ற மிக நேர்மையான நிர்வாகத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக தண்ணீர் மேலாண்மை, நீர் மேலாண்மை நம்ம சொல்லலாம், நீர் மேலாண்மையில் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் அப்படிங்கிற ஒன்றை காமராஜர் அவர்கள் கொடுத்துருக்காங்கல்ல. மறுபடியும் மற்ற தலைவர் மாதிரி சும்மா போனோம் மரியாதை செலுத்தினா வந்தோன்னு இல்லாமல் இன்னைக்கு ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் புகார் கொடுக்குறாங்க, எங்கே ஊழல் நடந்தாலும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மிக முக்கியமாக நீங்கள் இமெயில் அட்ரஸ்னால் இந்த இமெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். நீங்கள் மிக முக்கியமாக வந்து இந்த டெலிஃபோன் நம்பரையும் அதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் நான் பார்த்ததே கிடையாது, டெலிஃபோன் நம்பர்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஏன் பண்ணாங்கன்னா, காமராஜர் அப்படிங்கிற ஒருத்தரை இதுக்காண்டி தான் நம்ம கொண்டாடுறோம். அந்த ஊழலற்ற நேர்மையான நிர்வாகங்கிறமா நம்ம கொண்டாடும் போது இந்த தமிழ்நாட்டில் ஊழல் நடக்கும்போது எங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த மரியாதை, அந்த மரியாதை செலுத்துறவர் செஞ்ச வேலையை இன்னும் கொஞ்சம் ஆழமாக செய்கிறதுக்கு வேறு சில விஷயங்களையும் சேர்த்து பண்ணும்போது இது பொதுமக்கள்கிட்ட போகக்கூடாது. இங்கே பாருங்கள், தாவேக்காவோட ஊராட்சி மன்ற தலைவரே லஞ்சம் வாங்கிட்டார் அப்படிங்கிற செய்தியை கிளப்பி விடுறாங்க. என்னோட புரிதல் இதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோட புரிதல் நான் சொல்கிறேன், நவீன் அடுத்த கட்டம் போக மாட்டார். அந்த நவீன் யாருன்னு தெரியாது, அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது, இது எதுவுமே நமக்கு தெரியாது. பாருங்களேன், அப்படியே அந்த ஒரு வீடியோ அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்கும், அதோட வேற எதுவுமே நடக்காது. பாருங்களேன், எழுதி வச்சுங்க, இது நடக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நான் சொல்கிறேன், விச்சுவல் வாரியர்ஸாக இருக்கக்கூடிய நம்மளோட துணை நம்ம முதலமைச்சருக்கு தேவைப்படும். ஏன்னா டெண்டர் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. இன்னைக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தலைப்புச் செய்தியில் வருது. எந்த டெண்டர் அது இதுக்கு முன்னாடி தலைப்புச் செய்தியில் வந்திருக்கா? இந்த டெண்டர் இங்கே போகுது, இதை யாரும் எடுக்கிறாந்தா எடுத்துங்க, இதை செய்கிறாந்தா செஞ்சுங்கன்னு. ஏன்னா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. நான் ஒரு மேடையிலே கூட சொன்னேன், ஊரக வளர்ச்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சி, அதுக்கப்புறம் மிக முக்கியமாக வந்து பொதுப்பணித்துறை, இந்த 3 துறையில் தான் டெண்டர் அதிகமாக வரும். இப்போ ஒரு 100 டெண்டர் வச்சுங்களேன், ஒரு மாதத்துக்கு 70 டெண்டர் இங்கேருந்து தான் வரும். இது
3மே ரொம்ப முக்கியமானவங்கள்ட்ட இருக்குது. இவங்க ஊழல் செய்ய வாய்ப்பு கிடையாது. அப்போ கீழே இருக்கிறவங்க செய்ய வாய்ப்பு கிடையாது. டெண்டரில் கொள்ளையடிக்க முடியாது. நம்ம அரசாங்கத்தை டெண்டர் விஷயத்தில் யாராலையும் வீழ்த்த முடியாது. ரொம்ப கவனமாக இருக்காங்க நம்ம முதலமைச்சர். அமைச்சர்கள், அதிகாரிகள், மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கிறது உளவு பிரிவு வச்சு நம்ம முதலமைச்சர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் சாட்டையை சுழட்டின ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் போன வீடியோக்களில். அருண் ஐபிஎஸ் அவர்கள் விஷயமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோம். இதெல்லாம் முதலமைச்சர் கவனிச்சிருவாருங்க. ஆனால் கீழே ஒரு விவோ, ஒரு தாசில்தார், இல்லை வேற யாரோ ஒருத்தர் அரசு மருத்துவமனையில் போகிற இடத்துல ஒரு ஊழல் நடக்குது, லஞ்சம் நடக்குதுன்னா கீழ்மட்ட லெவலில் எங்கேயாவது நடந்துச்சுன்னா முதலமைச்சருக்கு எப்படி தெரியும்? அங்கே தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கக்கூடிய நம்மளோட துணை நமக்கு தேவைப்படுது, முதலமைச்சருக்கு தேவைப்படுது. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாங்க. இதைத்தான் இன்றைக்கி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் தாவேகாவோட ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கிற செய்தி பெருசாக போயிட்டுருக்கு. நம்ம முதலமைச்சர் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ஒன்றும் இல்லை, நம்ம முதலமைச்சரை நிர்வாகம் நல்ல நிர்வாகம் கொடுக்குறாரு. அங்கே யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா, ஊழல்னால பாதிக்கப்பட்டாங்கன்னா, தாவேக்கால விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கக்கூடிய நம்ம இந்த புகாரை நம்ம அந்த அலுவலகத்துக்கு நம்ம மாற்றி விட்டோம்னா நம்மளோட விஷயங்கள் யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. தனி உரிமை சார்ந்து நீங்கள் தான் சொன்னீங்க, அந்த புகாரை சொன்னவர் இவர் அவருன்னு சொல்லி பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த தகவல் வந்து பெருசாக போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் நடந்துடும். இதில் ஒரே கல்ல 3 மாங்காய் இருக்குது. ஒன்று, ஒரு சாமானியர் போயிட்டு ஒரு இப்போ ஒரு அரசு எப்படி வந்து லஞ்சம் கேட்பார், இதில் கையெழுத்து போடணும்னா லஞ்சம் கொடு, உனக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணும்னா லஞ்சம் கொடு, அரசோட சலுகை வேணும்னா லஞ்சம் கொடுன்னு சொல்லி அரசு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று உனக்கு வேணும்னா நான் சைன் பண்ணணும்னா நீ லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி தான் கேட்பாங்க. அப்போ அந்த சாமானியர் ஒருத்தர் பாதிக்கப்படாமல் இருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இவர் லஞ்சம் கேட்குறான்னு நம்ம சொன்னோம்னா சாமானியரை காப்பாற்றிடலாம். ரெண்டாவது மிக முக்கியமானது, ஊழல் அப்படிங்கிறது அதிகாரிகள் பண்ணாலும் முதலமைச்சர் வந்து அமைச்சர் பெருமக்கள் டெண்டர் பார்த்துப்பாரு, அதிகாரிகளை விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம் இந்த அதிகாரிகளுக்கு வரும்போது இந்த அதிகாரிகள் அதை பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது, நம்ம அண்ணாவோட ஆட்சியில் திமுக அதிமுக தலைமை தாங்க, பேர் தாங்க திமுக அதிமுக. புதுசாக தாவேக்கா வந்தாலும் திமுக அதிமுக தாவேக்கமா இல்லாமல் தாவேக்கா வரும்போது ஊழல் ஒளிஞ்சிருச்சுங்க. சின்ன சின்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயி கூட ஊழல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸும் முதலமைச்சரும் சேர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம், இந்த ஆட்சியோட ஒரு மாற்றம் தலைகீழ நடக்கும். ஸோ முதலமைச்சர் மேலே வச்ச நம்பிக்கை, விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கக்கூடிய நம்மளோட பக்கபலமான பலம். மூணாவது மிக முக்கியமானது, சாமானியர்கள் ஒரு விஷயத்துக்கு லஞ்சம் கொடுத்து மாட்டிக்க மாட்டாங்க. இது 3 விஷயத்தை இன்னைக்கு நம்ம செஞ்சிடலாம். இதைத்தான் இன்றைக்கி நம்ம பேசணும். இதை நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த தாவேக்காவின் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் தப்பு பண்ணார்னா கட்சி விட்டு நீக்குங்க, சட்ட ரீதியான நடவடிக்கை, அதுக்கெல்லாம் நான் துணிவாக நிற்கிறேன். எந்த விதமான பிரச்சனை இல்லை. அவர் தப்பு ப்ரூவ் ஆகட்டும், நானே ஏற்று பேசுகிறேன், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ இந்த பாயிண்டில் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, இது நரேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சீலியா சந்திப்பில் பேசுகிறாப்புல. இப்போ 3வது கடைசியான ஒரு விஷயத்தை, செந்தில் பாலாஜி விஷயத்தை பார்த்துடலாம். ஜூலை 8 முன்ஜாமீன் கொடுத்தாங்க. இப்போ ஜூலை 15, இப்போ வரைக்கும் இவர் நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க. காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும். இப்போ வரைக்கும் இவர் சைன் பண்ணல. நீ நடுவில் சொன்ன ஏதோ வந்து நிபந்தனை இருக்குப்பா, 2 நாள் ஆகும் அந்த தீர்ப்பு நகல் வரணும், அந்த நகல் வந்து கீழமை நீதிமன்றத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டி முடியணும், அதுக்கப்புறம் சைன் பண்ணணும்னு சொன்னேன். நீ எப்போ சொன்ன? சனிக்கிழமை சொன்னேன். அப்போ திங்கக்கிழமை சைன் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு கிழமை புதன் ஆகுது, புதனாயும் அவர் சைன் பண்ணலங்கிறப்ப தான் எனக்கே சந்தேகம் வருது. என்னன்னு எடுத்து பார்த்தா இவர் காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த விஷயத்தின் அடிப்படையில் என்னை நீங்கள் சம்மன் அனுப்பிச்சு கூப்பிட்றீங்க, அந்த எஃப்ஐஆரில், அந்த குதிரை பேர வழக்கு எஃப்ஐஆரில் என் பேர் எஃப்ஐஆரில் இல்லைங்க, நான் எங்கள் சம்மனுக்கு ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காரு காவல்துறையோட அந்த அதிகாரிக்கு. காவல்துறையோட அதிகாரிக்கு தபால் கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. அவரும் வாங்கி பார்த்துட்டு ஓஹோ இதான் மேட்ரு போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இடி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா துபாய் லெவலுக்கு ஆள் போயிருக்காங்க, செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்கும்போது, சட்டவிரோதமாக பணம் பரிமாற்றம் நடக்கும்போது காவல்துறையிட்ட இடி உள்ள வர்றதுக்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. இடியும் அதற்கான டீட்டெயிலை பார்த்துட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சதுனால தான் நம்மளை போனா புச்சிருவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இந்த வழக்கு இல்லாட்டி வேற வழக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஆஜராகாமையே காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்படி ஆஜராகாம காலம் தாழ்த்தினா கைது பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கைது பண்ணும்போது இந்த கடிதம் எழுதி வச்சிருக்காருல, நான் கடிதம் எழுதியிருக்கேங்க, காவல்துறைக்கே தெரியாமல் நான் எங்கேயும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கல, கடிதம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை நீதிமன்றத்தில் ஒரு விவாத பொருளாக மாற்றுவாங்க, வாத பிரதிவாதங்களாக மாற்றுவாங்க. இப்போ நம்ம தான் நீதிமன்றம் போய் இவரோட முன்ஜாமீனை ரத்து பண்ண சொல்லணும். காவல்துறை தான் நீதிமன்றத்தோட கவனத்துக்கு எடுத்து போனோம். எப்போ காவல்துறை நீதிமன்ற கவனத்துக்கு எடுத்து போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ நம்ம எடுத்து போனால் சரியான சுச்சுவேஷன் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரத்துக்குள்ளே எடுத்து போயிடுவாங்க. ஏன்னா நம்ம எடுத்து போகும்போது செந்தில் பாலாஜிக்கு
கவுண்டராக எந்த விதமான வாதத்தையும் வைக்க முடியாத அளவு மிக சரியான பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து போனோம். உடனடியாக போனால் எனக்கு உடம்பு சரியில்லைங்க பாரு, இல்லைங்க நான் கடிதம் எழுதியிருக்கேன் பாரு, இல்லைங்க இப்படிங்க அப்படிங்க பாரு, இந்த மாதிரி எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காம சார் முன்ஜாமீன் நிபந்தனையோட கொடுத்தீங்க, நிபந்தனைக்கு ஆஜராகலை, ஒரு கடிதம் எழுதினாரு, அந்த கடிதத்துக்கு விளக்கம் கொடுத்தாச்சு, இப்போ வரைக்கும் வரல, இதுக்கு தான் நாங்கள் கைது பண்ண ட்ரை பண்ணோம், நீங்கள் முன்ஜாமீன் கொடுத்து ரத்து பண்ணிட்டீங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீதிமன்ற கவனத்துக்கு அப்படியே நம்ம காவல்துறை வந்து ரொம்ப ப்ரௌடாக எடுத்து போகும்போது அப்போ ரத்து பண்ணுவாங்க முன்ஜாமீனை. அப்போ ரத்து பண்ணாங்கன்னா அப்போ தூக்குறோம் செந்தில் பாலாஜியை. இது விரைவில் நடக்குங்கிறது நான் பெருசாக நம்புகிறேன். அதுக்குள்ளே செந்தில் பாலாஜி ஆஜராகவும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுங்கிறத தொடர்ச்சியாக கவனிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் தாவேக்கா அப்படிங்கிற அந்த கட்சியில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.